கோவில்பட்டியில் அதிமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கடம்பூர் ராஜு பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் நீட் தேர்வை ரத்து செய்ய போராடியதுடன் மறுபுறம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவினை நனவாக்கும் வகையில் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் சமூக நீதி காவலர் எடப்பாடி கே. பழனிசாமி என புகழாரம் சூட்டினார். பின்னர் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆட்சியின் சாதனைகளை எல்லாம் மக்கள் இன்றைக்கு பேசத் தொடங்கியிருப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுடைய மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்காக இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே அம்மாவின் வழியிலே 7.5% இடஒதுக்கீடு தந்த சமூக நீதி காவலர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் செய்திருக்கிற இந்த புரட்சியை சாதாரணமாக கடந்து விட முடியுமா? இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு. என்னத்தை கிழிச்சாங்க இந்த திமுக அரசு? 11 அரசு மருத்துவக் கல்லூரியிலே ஒரே ஆண்டிலே தாய் தமிழ்நாட்டுக்கு வாதாடி போராடி பெற்று தந்த தலைவன் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார். எடப்பாடியுடைய ஆட்சியின் அருமை பெருமைகளை இன்றைக்கு மக்கள் பேச தொடங்கி இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் நிழலின் அருமை வேலுக்கு போலதான் தெரியும். அதே போல உதயசூரியன் ஓட்டு போட்டு சுற்று இருக்கின்ற சூரியனாக அந்த சூரியன் இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற நிலையிலே இன்னைக்கு என்றைக்கு தேர்தல் வரும், என்றைக்கு தேர்தல் உண்டாலும் மக்களுக்கு குளிர்ச்சியான நிலையை தரக்கூடிய இரட்டை சின்னத்திற்கு வாக்களிப்பு அம்மாவின் ஆட்சி மலர்ந்தால்தான் நமக்கு விடிவுகாலம் என்ற நிலையில நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டம் இன்றைக்கு இருக்கின்றது. 2026 நாம் பெறப்போகின்ற வெற்றி தமிழகத்திலே இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத ஆட்சி தூக்கி இறைப்படுவது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவிற்கு இன்றைக்கு